முழுக்க அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு நிறைய ஹிட் படங்களை எடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்துல தான் ஹாலிவுட்ல நீங்க என்னடா அம்மா வச்சு படம் எடுக்கிறீங்க, நான் எடுக்கிற பாருடான்னு சொல்லி ஒரு வித்தியாசமான பிட்டு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த படத்துடைய பேரு டபரஜா. இந்த படத்துல வர அம்மா மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அதுலயும் படத்துல வர அண்ணன் தங்கச்சி சீன்ஸ் படம் அபத்தமா இருக்கும். வேற லாங்குவேஜ்ல இருந்த இந்த படத்தை ஃப்ளவர்ஸ் இன் தி அட்டிக்னு இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஓப்பனிங் சீன்ல ஒரு பெரிய அரண்மனையை காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணுடைய பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. கௌதம் மேனன் படத்துல வர வாய்ஸ் ஓவர் மாதிரி, நாங்க சூரியனையே பார்த்ததுல எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல, இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையையும் எங்க அம்மா உடைச்சிட்டா. எங்க அம்மாட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டது பேராசை, பயம், அப்புறம் வெக்கமே இல்லாம வாழ்றது. இந்த மாதிரியான வாய்ஸ் ஓவர்ல அந்த பொண்ணு அரண்மனையில இருந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்லயே ஒரு அழகான ஃபேமிலியை காட்டுறாங்க. வயசுக்கு வந்த வயசுல ஒரு பையனும் பொண்ணும் அப்புறம் 2 வாண்டுகளும் இருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வர அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பொண்ணும் அம்மாவும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா அப்பா தவறிட மொத்த குடும்பமும் ஸ்தம்பிச்சு போயிருது. இனிமேலும் உங்க குப்பை கொட்ட முடியாதுன்னு மொத்த குடும்பமும் பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. எங்களுக்கு பாட்டி இருக்குன்னு இத்தனை நாள நீங்க எங்களுக்கு சொல்லவே இல்லைன்னு அந்த வயசுக்கு வந்த பையன் கேட்க, ஊர்லயே எங்க குடும்பம் தாப்பா பெருசு, லவ் மேரேஜ் பண்ணதால பாட்டியோட பேசுறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இனிமே உங்களுக்கு நல்ல பணக்கார வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சொல்ல அந்த வயசுக்கு வந்த பொண்ணும் பையனும் செம்ம ஹாப்பி. ஆனா அந்த பாட்டிய வர தாய் கிழவி தன்னோட பொண்ணையும் பேர பசங்களையும் கொஞ்சம் கூட மதிக்கல. மேலும் அந்த பாட்டி ஒரு பால் அடைஞ்ச ரூமை கொடுத்து, நீங்க இங்க இருக்கிறதே தெரியக்கூடாது, சத்தமே இல்லாம இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்பதான் அந்த வயசுக்கு வந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தெரிய வந்திருக்கு, அம்மா கெஞ்சி கதறி தான் இங்க வந்திருக்காங்கன்னு. அன்னைக்கு நடுராத்திரியே கிழவி வந்து கதவு தட்டி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாத்துருக்கு. வயசுக்கு வந்த பொண்ணு பையனும் ஒரே படுக்கையில இருந்திருக்காங்க. அதுவும் எக்குத்தப்பான நிலையில. ரொம்ப வருஷமா மேட்ரு பண்ணாத கிழவிக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, திடீர்னு ஆணு கத்திருக்கு. தன்னோட பொண்ணுட்ட உனக்கு குழந்தைங்களை வளர்க்க கூட தெரியலையா, இப்படிதான் வயசுக்கு வந்த பொண்ணையும் பையனையும் ஒன்னா போட்டு வைப்பையான்னு கேட்டிருக்கு. மேலும் அந்த வயசுக்கு வந்த பொண்ணு பையன்ட்ட தாய் கிழவி, உங்களை கடவுள் பார்த்துட்டே இருக்காரு, நீங்க என்ன தப்பு செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லியிருக்கு. இந்த கிழவி இந்த டயலாக சொன்ன பின்புதான் அண்ணன் தங்கச்சியா இருந்தவங்களுக்கு சலன புத்தி வந்திருக்கு. மேலும் கிழவி ஒரு புதிரா போட்டிருக்கு. அது என்னன்னா, உங்க அம்மாவும் இதே தப்பதான் பண்ணா, நீங்களும் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல பேர குழந்தைங்களாம் அரண்டு பார்த்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில திரும்பி வந்த கிழவி 3 வேளைக்கு தேவையான சாப்பாடை ஒரே வேளையில கொடுத்துட்டு போயிருக்கு. அன்னைக்கு மதியம் வழக்கமா அண்ணன் தங்கச்சி ஒரே நேரத்துல குளியல போட கிழவி பார்த்துட்டு மறுபடியும் சத்தம் போட்டிருக்கு. அதுவும் அந்த பையனும் பொண்ணும் ஏதோ புருஷன் பொண்டாட்டி மாதிரி ரொம்ப அந்யோன்யமா குளியல போட்டிருக்காங்க. கிழவி கத்திட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 வாண்டுகளும் வெளியில போய் விளையாடணும்னு அடம் பிடிச்சிருக்காங்க. சத்தமா போறீங்க, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாதுன்னு அந்த கிழவி அவங்க அம்மாவை கூப்பிட்டு சின்ன வயசுல நான் உனக்கு கொடுக்கற தண்டனைய செஞ்சு காமின்னு சொல்லியிருக்கு. மேலும் பேரம்பேத்திகளை கிளவி நீங்களா சாத்தானோட குழந்தைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கு. வயசுக்கு வந்த பொண்ணு பையனும் அம்மாட்ட சண்டை போட்டு அப்படி என்னதான் சின்ன வயசுல நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. உங்க அப்பாவுக்கு ஒரு ஹாஃப் பிரதர் இருந்தாரு, உங்களுக்கு சித்தப்பா முறை வேணும், அவரும் இந்த வீட்டுலதான் வளர்ந்தாரு, தெரியாதனமா அவர்கிட்டையும் மனசை பறி கொடுத்துட்டேன். ஒரு நாள் தப்பு தண்டனை நடக்கும்போது பாட்டி பாத்துட்டாங்க. அதாவது அந்த சித்தப்பா முறைக்கு பிறந்தவங்க தான் இந்த 4 குழந்தைங்களும். அதனாலதான் இந்த கிழவி பேர பசங்களை சாத்தானின் குழந்தைகள்னு திட்டிருக்கு. அடுத்த ஒரு வாரமா அம்மா கறி அந்த ரூம்க்கு வரவே இல்ல. கிழவி மட்டும் வந்துட்டு போயிட்டு இருக்கா. இந்த கிழவி பேத்திட்ட மட்டும் தனியா கூப்பிட்டு அண்ணக்கார ஏதாவது சில்மிஷம் பண்ணானான்னு கேட்டிருக்கு. அதெல்லாம் இல்ல பாட்டி, அண்ணன் நல்லா படம் வரைவான், நான் நல்லா டான்ஸ் ஆடுவான்னு சொல்ல கிழவிக்கு வேற ஒரு ஏடா கூடமான திங்கிங் போயிருக்கு. அது என்னன்னா, படம் வரைகிற சாக்குல உன்னை ஏதாவது பிறந்த மேனிக்கு வரைஞ்சானான்னு கேட்டிருக்கு. அதுக்கு கிழவி உன்னை கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன், நீயும் உன் அம்மா மாதிரி தானே சொல்லிட்டு போயிருக்கு. ஒரு மாசம் கழிச்சு திரும்பி வந்த அம்மா, நான் வெளியே வேலை தட போயிருந்தேன், அதனாலதான் இவ்வளவு நாளா வரலன்னு சொல்லியிருக்கா. சரி இன்னைக்கு ஒரு நாளாச்சும் வீட்டுல தங்குகமான்னு பிள்ளைங்க சொல்ல, எனக்கு டேட் இருக்கு இன்னைக்கு ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்பதான் பிள்ளைங்களுக்கு அம்மா கறியோட லட்சணம் புரிய வந்திருக்கு. இப்போ இந்த வயசுக்கு வந்த பையன் கூட சப்போர்ட் பண்றான். ஆனா பொண்ணுக்கு டவுட் ஆயிருது. அம்மாவை செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறா, இங்க 4 குழந்தைங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீ டேட்டிங் போறியான்னு. அதை தொடர்ந்து இந்த பொண்ணு, சரி நீ ஏன் தாத்தாட்ட பேச மாட்டேன்றன்னு கேள்வி கேட்க, எனக்கு தாத்தா போட்ட ஒரே கண்டிஷன், முறை இல்லாம குழந்தை வந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது, அப்படி வந்தா உன்னை கொண்டு போடுவேன்னு சொன்னதா இன்னொரு சஸ்பென்ஸ ஓபன் பண்ணிருக்கா. சில மாதங்கள் கழித்து தாத்தாவுக்கு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த
வயசுக்கு வந்த பொண்ணு பையனும் ஒரு பாக்ஸ்குள்ள ஒளிஞ்சிருந்து அந்த பர்த்டே பார்ட்டிய பார்த்திருக்காங்க. அப்பதான் அங்க இன்னொரு அதிர்ச்சி நடந்திருக்கு. அது என்னன்னா அவங்க அம்மா வேறொரு ஆளோட ஜல்சா பண்ணிட்டு இருந்திருக்கா. இவங்க அம்மா கூட்டிட்டு வந்தவன் நல்லா காட்டுத்தனமா தாம்பத்தியம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த வயசுக்கு வந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் இந்த மாதிரியான காட்சியை பாக்குறது இதுதான் முதல் தடவை. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அண்ணன்காரன் எல்லா ரூமுக்கும் போய் என்னென்னலாம் இருக்குன்னு செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அண்ணன்காரனுக்கு நிறைய கில்மா புத்தகங்கள்லாம் கிடைக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு போய் தனியா ரூம்ல உட்காந்து படிக்கிறான். இவன் இந்த மாதிரியான புக்ஸ் படிக்கிறது தங்கச்சிக்கு தெரிய வர அண்ணன்காரன் இப்படி போயிட்டு இருக்கான், அம்மா அப்படி போயிட்டு இருக்கான்னு கவலைப்பட்டிருக்கா. அந்த புக்ஸ் எல்லாம் இவ்வளவு நைஸா படிக்கும் போது இவளுக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த நாள் கிளவி ரூம் கதவை தட்டி என்ன பண்றாங்கன்னு பாத்திருக்கு. அண்ணனும் தங்கச்சியும் சிரிச்சுக்கிட்டே நீங்க சொன்னது சரிதான், நாங்க சாத்தானுடைய பிள்ளைங்க தான் தப்பு பண்ணிட்டோம்னு ரொம்ப கான்பிடென்டா சொல்லியிருக்குங்க. இனிமே இங்க இருந்தா சரி வராதுன்னு அண்ணனும் தங்கச்சியும் கிடைச்ச பொருள்லாம் சுருட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது அம்மாவுடைய புது புருஷன் பாதையிலேயே மட்டையாகி கிடந்திருக்கான். தங்கச்சிக்காரி என்ன திங்க் பண்ணான்னு தெரியல, அவனுக்கு ஒரு உமாவை போட்டு கிளம்பிருக்கா. இதுதாங்க இந்த படத்துடைய கேவலமான கதை. சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, பெத்தவங்க எப்படி வளர்றாங்களோ அதை பொறுத்துதான் பிள்ளைங்க டாக்ஸிக்காவோ இல்ல நல்லபடியா வளர்றதையோ முடிவு செய்யப்படும்.